Hello friends, welcome back to Delicious Kitchen. இன்னைக்கு ரொம்பவே சுவையான நல்ல கிரீமியான ஒரு முட்டை கிரேவி தான் பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்பவே சுலபமானது. இது நான் கேரளா ஸ்டைல்ல ட்ரை பண்ணியிருக்கிறேன். இது நான் இன்றைக்கு மண் சட்டியில தான் செய்கிறேன். அதில் தேங்காய் எண்ணெயை சூடாக்கினதுக்கு அப்புறம் 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்து இடித்து சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இதை அரைச்சி கூட சேர்த்து கொள்ளலாம். இதில் பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமாக வெங்காயம் சேர்த்துக்கொள்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இதுவுமே நல்லா பச்சை வாசனை போய் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரும் வரைக்கும் வதக்க வேணும். அதுக்கு இடையில நான் ஒரு கொத்து கருவேப்பிள்ளையும் சேர்த்துருக்கிறேன். கருவேப்பிள்ளை நீங்கள் நறுக்கி கூட சேர்த்துக்கொள்ளலாம். நான் அப்படியே முழுசாவே சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி கொள்ளலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் மசாலா சேர்த்துக்கொள்ளலாம். வரமிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கூடவே மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும். கூடவே சீரகத்தூளும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். ஓவரா மசாலா சேர்க்க தேவையில்லை. ஏண்டா இது முட்டை கிரேவின்றதால அதிகமான ஃப்ளேவர் இருந்தால் அவ்வளவு நல்லா இருக்காது. ஸோ லைட்டான ஒரு ஃப்ளேவர் இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ அதை ஒரு 30 செகண்ட் வதக்கினது அப்புறம் நல்லா பழுத்த ஒரு பெரிய தக்காளி துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன். தக்காளியோட இந்த மசாலா சேர்ந்து தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்க வேணும். அதோட எண்ணெயும் பிரிஞ்சு வர வேணும். இதுக்கு தேவைப்பட்ட நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம். நான் இப்போ இதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன் தேவையான அளவுக்கு. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் இதை நல்லா வதக்கி கொள்ளலாம். இந்த ஸ்டேஜில் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிடும். இதில் தக்காளியோட பச்சை வாசனையே இருக்கக்கூடாது. அதோட நல்லா மசிஞ்சு தொக்கு மாதிரி வர வேணும். ஸோ நான் இப்போ கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து அதை வேக வைக்கிறேன். இந்த கிரேவிக்கு முக்கியமானது தேங்காய் பால் தான். அதுக்காக நான் 1/2 கப் நல்ல கட்டியான தேங்காய் பால், 1/2 கப் 2ஆம் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இது நல்ல க்ரீமியான ஒரு டெக்ஸ்சரை கொடுக்கும். நீங்கள் அந்த ஸ்டார்டிங்லேயே பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் அரைக்கும் பொழுது ஒரு 4 முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சாலும் நல்ல ஒரு ரிச்னஸ் கிடைக்கும். ஆனால் நான் இன்றைக்கி சேர்க்காம சிம்பிளாக தான் செய்கிறேன். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமாக வேக வச்ச முட்டையை சேர்த்து கொள்ள வேணும். முட்டை சேர்க்கும் போது அதில் கீரி சேர்த்து கொண்டாதான் உள்ள நல்ல ஃப்ளேவர் எல்லாம் இறங்கி டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இந்த கிரேவியை ஒரு 2 நிமிஷம் நல்ல ஹை ஃப்ளேமில் நான் கொதிக்க விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் முட்டை சேர்த்துக்கொள்கிறேன். முட்டை நாங்கள் நல்லா வேக வச்சு சேர்த்துருக்கிறதால இதுக்கப்புறம் நிறைய நேரம் கொதிக்க விட வேண்டிய அவசியம் இல்லை. 1 நிமிஷம் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமாக இதில் நான் மிளகுத்தூள் சேர்த்து கொள்ள போகிறேன். மிளகுத்தூளுடைய ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணலாம். ஆனால் சேர்க்கும் பொழுது நல்ல ஒரு காரமும் டேஸ்ட்டும் கிடைக்கும். ஸோ லாஸ்ட்டில் தான் மிளகுத்தூள் சேர்த்து கொள்ள வேணும். எனக்கு மிளகுத்தூளோட ஃப்ளேவர் பிடிக்கும்ன்றதால நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். மிளகுத்தூள் சேர்க்கும் பொழுது எப்பவுமே நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் சேர்ப்பேன். அப்போ தான் அந்த வாசம் நல்லா இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமாக இறக்கினா முட்டை கிரேவி ரெடி ஆகிரும். இது புட்டு, இடியப்பம், அப்பம் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் டெலிஷியஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.